என்ன மனோன்மணி, என்ன நினைப்புல இப்படி உட்காந்துருக்க? முகத்தை வேற என்னமோ தொங்க போட்டு உட்காந்துருக்க. எனக்கு வேற என்ன நினைப்பு இருக்கு போது? எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தான் நினைப்பு. பொண்ணை பத்தியா? அப்படி என்ன நினைப்பு? சொன்னா நானும் கேட்பேன்ல. என்னத்த சொல்றது? நமக்கு இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? என்ன செய்யறது? அவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே விட்டுருந்தா அவளை மேல படிக்க வச்சு ஒரு கலெக்டரா கூட ஆக்கியிருப்பேன். ஆனா அதெல்லாம் வேணா, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கன்னு நீ தான் அவசரப்படுத்தின. எல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து புலம்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ வாழ்க்கை இவ்வளவு மோசமாகும்னு எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? கூட்டு குடும்பத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசையை நிறைவேற்றி வச்சா. அவ போன வீட்டுல இருக்கவங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, இப்படி ஓட்டு வீட்டுல வந்து அன்னாடம் காட்சி மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை விடு, இனி அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. ஆனா ஒண்ணு, அவளை ஒரு நல்ல அதிகாரியாக்கி மக்களுக்கு சேவை செய்ய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஆசை என் மாப்பிள்ளை மூலமா நடக்க போகுது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பாத்துக்கலாம். செல்வி படிப்புல கெட்டிக்காரி, எப்படியும் பாஸ் பண்ணிடுவா. விடு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஏய், நீ கவலைப்படாத. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திரு, வாங்கம்மா, வாங்கப்பா. வாங்க. எப்படிப்பா இருக்கே திரு? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? உன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ நல்ல முடிவா தான் எடுத்திருக்கப்பா. நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. அம்மா, அப்பா, வாங்க. பூஜா, எப்படி இருக்கம்மா? அப்பா, எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி நான் நல்லா இருக்கேன்ப்பா. உள்ள வாங்க. அக்கா, வாக்கா, உள்ள வா. வாப்பா. வாங்கம்மா. என்ன சம்மந்தி வந்திருக்காங்க? வாங்க. அப்பா, வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க சம்பந்தி. உட்காருங்க. பூஜா, இந்தா, இது உள்ள கொண்டு உட்காருங்க சரிக்கா. மாப்ள. போய் இதை தண்ணி கொண்டு எடுத்துட்டு வரத்த. பாஷன்முவா. என்ன வேலு செல்வியை காணோம்? வெளியே போயிருக்காங்களா? அது மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்காரு. செல்வி படிப்பு விஷயமா வெளியில போயிருக்கா. செல்வி பரீட்சைக்கு படிக்கிறத மகா என்கிட்ட சொன்னா. நல்ல விஷயம் சம்பந்தி. படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைச்சா நல்ல விஷயம் தானே? ஆமா சம்பந்தி. அப்பா, இந்தாங்கப்பா. கொடுமா. இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன சம்பந்தி, எல்லாரும் திடீர்னு ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? எங்க மாப்பிள்ளையும் செல்வியும் வந்தாதான் சொல்வீங்களா? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. நாங்க பார்க்க வந்ததே உங்களை தான் சம்பந்தி. எங்களை பார்க்கவா? என்ன விஷயம்? ஏன் பத்திரு, ஏன் அமைதியா இருக்க? பேச அவங்க கிட்ட. மாமா, அது வந்து மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க? எது வந்து தயங்காம சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மாமா, நாங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். என்ன மாப்பிள்ள, உதவிக்கு உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்ன உதவின்னு சொல்லுங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன். அதான் அவரே கேக்குறாருலப்பா. இதுக்கு மேல எதுக்கு மென்னு முழுங்கிட்டு இருக்க? தயங்காம கேளு. அண்ணா, என்னென்ன என்ன விஷயம் சொல்லு. நம்ம வீடு விஷயம் பற்றி தான். உங்களுக்கே தெரியும், அந்த வீடு இன்னமும் ரங்கநாதன் சார் கையில் அடமானத்தில் தான் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ரங்கநாதன் சார் பணம் உடனடியாக திருப்பி கொடுங்கன்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஏதோ 1000 லட்சம்னா கூட எங்கேயாவது புரட்டிடலாம். அவருக்கு கொடுக்க வேண்டியது 2 கோடி.
அந்த பணத்தை உடனடியா திருப்பி கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறீங்களா இல்ல இந்த வீட்டை வித்துட்டு பணம் எடுத்துக்குவான்னு அடாவடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. மூணு மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. அதுக்குள்ள வாங்கின பணத்தை முழுசா கொடுத்தேன்னா இந்த வீட்டு பத்திரம் உன் கைக்கு வரும், இல்ல இந்த வீடு கிடைக்காது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அவருக்கு கொடுக்க வேண்டிய 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கலனா வீட்டை வித்துருவேன்னு ரங்கநாதன் சார் சொல்லிட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. நாங்க வாழ்ந்த வீடு எங்க கையை விட்டு போயிடுமோன்னு மனசு கடந்து துடியா துடிக்குது. எங்களுக்கும் உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நேரடியா அவங்க கிட்டயே விஷயத்த சொல்லி கேட்க வேண்டியதை கேட்ட வேண்டியதானே? நாங்க இப்படி கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற கடைசி வழி நீங்க தான். வீட்டை கடன்ல இருந்து மீட்க உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கோம். இந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை நான் திருப்பி அடைச்சிடுறேன். ஆமா சம்பந்தி, நாங்க இப்போ உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. அன்னைக்கு எங்களை நம்பாம தானே எங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி எவனோ ஒருத்தர் ரங்கநாதன் கிட்ட கொடுத்தீங்க. இப்ப என்ன உரிமையில பணம் கேட்டு வந்திருக்கீங்க? நாங்க அப்படின்னு உங்களை ஏமாத்திர போறோம்? எங்க பொண்ணை தூக்கி வெளியே வீசுனீங்க. அதை கேட்டு வந்த எங்க மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்தாத குறைய எங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? எங்களை அவமானப்படுத்தி தானே அந்த ஆளை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு பணம் கேட்க வந்திருக்கீங்க? மனோன்மணி, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க நம்ம சம்மந்தி கஷ்டத்துல வந்து நிக்கிறாங்க, இப்படியா பேசுவ? நீங்க சும்மா இருங்கங்க. நீங்க என்ன உலகம் தெரியாத ஆளா இருக்கீங்க. அத்தை, செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்கல்ல, நீங்க பழச மறக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி அவங்கள பேசி காயப்படுத்தாம இருக்கலாம்ல. இங்க பாரு, உனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஜெயில இருந்த நேரத்துல கல்யாணமான நீயும் செல்வியும் தனியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு அனுப்புறவங்க தானே இவங்க. அதை நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது.